உலகெல்லாம் உணர்ந்தோதவக்கரியவன் நிலவுலாகிய நீர்மணி வேணியன் அலகில் சோதி அம்பலத்தாடுவார் மலர் சிரம்படி வாழ்த்தி வணங்குவோம். இல்லாமல்ல அம்மையப்பருடைய திருவருளோடு இந்த தினத்திலே நம்முடைய பிரமேடு என்கின்ற தியான கலாசமும் மற்றும் நம்மளுக்கு தேவையான அறிவுரையை என்கின்ற நிகழ்ச்சி 3 நாட்களாக திருவண்ணாமலையிலே நடைபெறுகின்றது. நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பவுண்டேஷனுடைய தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் நம்மளுக்கெல்லாம் இந்த தினத்திலே அற்புதமாக எழுந்தருளி நம்மளுக்கெல்லாம் ஞானசம்பந்தர ஆதீனம், திருக்கைலாய பரம்பரை, நம்முடைய சிவாக்கரதேசி சுவாமி அவர்கள் நம்முடைய அன்பையும் நம்முடைய திருமுறையும் திருவாசகத்தையும் உலக நாடுகளாம் சென்று மலேசியா, கர்நாடகா, மலேசியா, லண்டன், இப்படி தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாங்கூட சாமி போன மாதம் போய் ரமணருடைய கோயில் கட்டுவதற்காக அங்கு ஒரு ஆசிரமத்தை தொடக்கி வைத்தார்கள். அப்படி நம்முடைய சமய சான்ற நம்முடைய பத்ரி சுவாமி அவர்கள் இப்படி நம்முடைய தேவையான இந்த ஆத்மாவுக்கு தேவையான மனிதருக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்வதற்கு இந்த மாதிரி நல்ல குருமகா சன்னிதானங்களை நாம் அடிக்கொருக்க தொடர்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கொருக்க சாமி ஆந்திரா வருவார், காலஸ்திரி வரபோது இவரை தொடர்பு கொண்டு சாமிக்கு அங்க ஒரு நிகழ்ச்சி செய்யுங்கள். கைதட்டுங்க நல்லா. அப்பதான் நம்மளுக்கு சாமி சொன்ன மாதிரி அந்த பந்தங்கள் ஏற்படும். அடிக்கொருக்கா அப்பதான் எங்களுக்கு தெலுங்கு தெரியல, தெலுங்கு என்ன செப்பண்ட தெரியாது. அதனால தமிழ், தெலுங்கு, சாமி சொன்ன மாதிரி கன்னடா, மலையாளம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறோம். இப்ப தமிழ்ல நாங்க தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த கோயில் திருக்கடையூர் ஸ்தலம் இருக்குது. ஒரு பாடல் ஞானசம்பந்தர் ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்தலம், சிவருடைய ஸ்தலம். அப்படி திருக்கடையூர் 60வது ஆண்டினுடைய ஆயுள் ஸ்தலமாகவும், மார்க்கண்டேஸ்வரர் காட்சி கொடுத்த ஸ்தலமாகவும், அபிராமி பட்டருக்கு ஒரு சாதாரணமான பூஜாரி செய்திருந்த அவருக்கு அம்பாள் காட்சி கொடுத்த ஸ்தலம் அங்க இருக்கிறது. அங்க போன எல்லாத்துக்கும் ஆயுள் அபிவிருத்தி ஆகும். திருவண்ணாமலை வந்தால் மோட்சம் கிடைக்கும், நினைச்சாலே மோட்சபுரி. அதனாலதான் அந்த கிரிவேலப்பாதையில அங்க மோட்சபுரின்னு சொல்லி விநாயகருக்குள்ள அந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ள பூந்து எல்லாம் நிறைய ஆந்திராக்காரர் வெளியே வராங்க. இங்க இருக்கிற யாரும் உள்ள போதுறது இல்லை, போதறதுக்கு தயாரா இல்லை. ஆனா வெளிமணிலத்துக்காரர் உள்ள பூது வர்றீங்க. அதனால என்ன சொல்றதுன்னா, இங்க சாமி சொன்ன மாதிரி 50 ஆண்டுகளாக நற்செய்தி பரப்பி விடுறாங்க. நீ சாமிக்கு இங்க 2 பேத்துக்கு சண்டை மூட்டி விட்டுறாங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணுனா ஜெகதி சுவாமி கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த சுவாமி அப்படி, அந்த சுவாமி அப்படி, அந்த சுவாமி அப்படி, இந்த சுவாமி இவர் நிர்வாகம் பண்ணி பல கோடி சம்பாதிச்சிட்டாரு 3 நாளா இங்க நிகழ்ச்சி பண்ணி. ஆனா இவருடைய கஷ்டம் இவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வர்ற சாப்பிட்ற போயிடறோம், பசேரி போயிடறோம். வாடகை கட்டணும், சமையல்காரனு கூலி கொடுக்கணும், கேஸ் கொடுக்கணும், மைக் செட்டுக்காரனு பணம் கொடுக்கலீன்னா இந்த ஆளெல்லாம் விடமாண்டாரு, எனக்கு பணத்தை கொடுத்து போட்டு போயாம்பார். தர்மம் யாருக்கிட்ட இல்லை. இப்போ இருக்கிற காலத்து எல்லாருமே சுயநலமா இருக்கிறோம், ரொம்ப சுயநலம். இந்த சுயநலம் இருக்கவே கூடாது. அதனால பூகம் வருது, கடல் கொந்தளிக்குது. எல்லாம் சாமி சொன்ன மாதிரி தர்மத்தை எல்லாரும் கையாளணும். அதான் பத்ரி சுவாமி சொன்னார்கள், எல்லாரும் உங்க உடலை பக்குவப்படுத்துங்கள், உணவுல பக்குவப்படுத்துங்கள், சைவ உணவாக சாப்பிடுங்கள். மிளகு, சீரகம், கொத்துமல்லி, நம்ம உணவிலேயே நிறைய மூலிகை இருக்குது. மூலிகை நம்ம தேட வேண்டியது இல்லை. இன்னைக்கு மூலிகையே ஒரு பவுண்டேஷன் வச்சு பல கோடி சம்பாதிக்கிறாங்க. நாம் அதை நம்பி நிறைய வாங்குறோம். நம்ம வீட்டில் அந்த காலத்தில் பாட்டி எல்லாமே அம்மியில் அரைப்பாங்க. அதே எக்ஸசைஸ் யோகா, அம்மியில் ஆட்டுறது, மாவாட்டுறது,
அதனால அடுப்பில் வந்து நம்ம சமையல் செய்யல உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து சமையல் பண்றது. இன்னைக்கு எல்லாம் நின்றுட்டு கேசப்பத்த வைக்கிறோம், நின்றுட்டே சாப்பிட்றோம், நின்றுட்டே எல்லா வேலையும் செஞ்சிடறோம். அதனால எல்லாத்துக்கும் வந்து நோய் அதிகமாகிவு. அதனால சாமி சொன்ன மாதிரி வந்து பிரமேட்டில் இந்த சக்கரத்தை பற்றி சாமி அவர்கள் சொன்னார்கள். அதுபோல நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பரம்பரை எல்லாரும் காப்பாற்றி வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா நலங்களும் பெற வேண்டும். ஆந்திரா சாமி சொன்னார், ஆந்திராவுக்கு வந்து ரொம்ப இஷ்டம் அப்படி என்று. எல்லாத்துக்கும் தர்மத்தில் ஆந்திரா ரொம்ப இஷ்டமா இருக்குது. நிறைய சாதுகளை சன்னியாசியில மதிச்சு நிறைய ஓமங்கள் செய்கின்றார்கள், தர்மங்கள் செய்கின்றார்கள், பசுமாடு கொடுக்கின்றார்கள். எங்களுக்கு கூட யாராச்சும் ஒரு பசுமாடு கொடுக்கலாம். ஒரே பசுமாடு, என்ன பசுமாடுனா இந்த நம்ம பொங்கனூர் குட்டை, ஒரே பசுமாடு கொடுத்தா ஆசிரமத்தில் வளர்த்துவோம். நிறைய எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதனால அந்த மாதிரி தர்மம் செய்வதற்கு எல்லாரும் முன் வர வேண்டும். அருணாச்சலம் என்னாலே உலகம் புகழ்பெற்ற ஸ்தலமாக இன்னைக்கு விளங்கி வருகின்றது. நாளுதோறும் ஆந்திராக்கார 1,00,000 பேர் கிரிவச்சன வரைக்கும் 14 கிலோமீட்டர் கிரிவச்சன வந்து தர்மம் செய்கின்றார்கள். இந்த பூமியில் வந்து நிறைய ஆந்திராக்கார ஆசிரமம் வைத்திருக்கின்றார்கள். அதனால சாமி இங்கே திருவண்ணாமலையிலே விரைவில் வந்து ஆதீனத்தை ஆரம்பிக்க போகிறார். அதனால எல்லாரும் தொடர்பில் இருங்கள். எல்லாருக்கும் சாமி மாதிரி எல்லாருமே உங்களுக்கு பாதுகாப்பு இருப்போம். தமிழ் அச்சப்பட வேண்டாம். இது உங்க நாடாக எல்லாரும் வந்து அந்த தர்ம காரியத்துக்கு உறுதுணையா இருங்கள். நல்ல சாதுகளை கூப்பிட்டு இந்த மாதிரி அடிகோர்க்க நிகழ்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை எல்லாம் பார்ப்பதற்கும் எல்லாம் அண்ணாமலையாருடைய அருளும் உண்ணாமலையம்மனுடைய குருவருளும் இந்த மாதிரி குருமகான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அந்த காலத்தில் எல்லாரும் வீட்டுக்கு எல்லாரும் வந்து அவருடைய குரு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு கோயிலில் கூப்பிட்டு வருஷோருக்கா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவருக்கு தட்சணை கொடுப்பாங்க. தர்மம் வருஷோருக்கு விவசாயம் தொழில் செய்யறது எல்லாம் தட்சணை கொடுத்து அந்த ஆசிரமத்தை வந்து டெவலப்மெண்ட் செய்வாங்க. இன்னைக்கு யார் டெவலப்மெண்ட்டுக்கு போறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நேரம் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப பிஸி ஒன்றும் இல்லை, எல்லாம் நோய் பிஸி. அதனால எல்லாரும் தர்மத்தை கடைபிடிங்கள். எல்லா வாழ்க்கையில் உங்களுக்கு நம்ம ஜெகதீஷ் சுவாமி அவர்கள் 1 மாசத்துக்கு முன்னே சாமி டைம் வாங்கினார். சாமி நீங்க வாங்க அப்படின்னு 6 மணிக்கு போன் அடிச்சார் எனக்கு. சாமி 1000 பேர் இருக்கிறாங்க, இப்போ சாமி கூட்டிட்டு வாங்க, நல்லா பேசி சீக்கிரமா ஒரு அருளரை கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா டைம் சாமி பூஜை பண்ணோன்னு காலை கடலை முடிச்சுட்டா வர முடியும். ஏன்னா நீங்க தான் தவம் செய்ய வேண்டும், நாங்க உங்களை தேடி வரக்கூடாது. நீங்க தான் தவத்தை தேடி வர வேண்டும். அதனால இங்க இருக்கிறவி எல்லாருமே பெரிய பாக்கியவான்கள். இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய புண்ணியம் செஞ்சவர்கள். 1000 ஆத்மா இருக்கலாம், ஆனா புண்ணியம் செஞ்ச ஆத்மா ஒரே ஆத்மா மட்டும்தான் இருக்கு. அதை நாம் ஆறி சொல்லிட முடியாது. அது மற்ற புண்ணியம் செய்யலையா அப்படின்னு நம்ம கேட்ட முடியாது. பாக்கியம் குருமார்களை பார்க்குவதற்கு இதான் பாக்கிய. இந்த அம்மா மை கொடுக்கறது சொன்னாங்க, சாமி நீங்க சீக்கிரமா முடிச்சிருங்க. நம்ம மதம் என்ன சீக்கிரமா மதமா? இது அகண்ட பாரதம், நிறைய புராணங்கள் இருக்குது, நிறைய இதிகாசங்கள் இருக்குது. அதனால சாமியெல்லாம் நம்மளுக்கு உறுதுணையா இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்க வந்திருக்கின்றவர்களுக்கு எல்லாரும் எல்லா செல்வங்களும் வர வேண்டும், எல்லாரும் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய மல்லிகா ஈஸ்வருடைய அருளாலும் நீங்க வழங்கின்ற வெங்கடாஜபதியுடைய திருவருளாலும் உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் வந்து இந்த பத்திரி சாமியுடைய குருவருளும் கிடைத்து மற்ற குருமாகானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் எல்லா வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல அருணாசலீஸ்வரையும் உண்ணாமலை அம்மனையும் நெடுங்கி வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, వణకం. సో స్వామిజీ గారు ఏం చెప్తున్నారంటే, గురువు గారు ప్రపంచమంతా తిరుగుతున్నారు, మన సందేశాన్ని మన భారతీయ సంస్కృతిని అక్కడ తీసుకెళ్తున్నారు. సో ఆయనకు ఆంధ్ర అంటే ఇష్టం అన్నారు. ఆంధ్రాకి కూడా వచ్చినప్పుడు జగదీష్ గారికి తెలిపిస్తాము, ఆయన యొక్క ప్రవచనాలు పెట్టించండి. ఈ సనాతన ధర్మం గురించి, ఈ పత్రి గారి యొక్క దీని గురించి వాళ్ళ నోటి ద్వారా విన్నప్పుడు ఇంకా కొంతమంది దాన్ని తీసుకుంటారు అని చెప్తున్నారు. సో థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్. థ్యాంక్ యూ.